தற்கொலை பண்ணி சாகிறதுக்கு மலை உச்சிக்கு போயிருந்திருக்கான். சாக போகிறப்ப திடீர்னு இப்படி ஒரு பேச்சு கேட்டுருந்துருக்கு. படக்கு நின்றுட்டான். கொஞ்ச நேரம் நின்னா இறங்கிட்டான். இறங்கி வந்து அந்த பேசுகிறவர் முன்னாடி உட்காந்துட்டான். அவரையே பார்த்துக்கிட்டே இருக்கான். பேசி முடிச்சோடனே கை விடுத்தான். ஐயா, தற்கொலை பண்ணி சாக தெரிஞ்சனியா, உங்கள் பேச்சை கேட்டேன் திரும்பிட்டானியா. இவருக்கு அழுக வந்துருச்சு. அவ்வளோ நல்லா பேசுனா, உன் தற்கொலையை தடுத்துட்டனா, ஏன் திரும்பி வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் ஏன் சாகணும், நீ பேசியே கொள்ற, நீ உன்னைய பார்த்தோன்னே எனக்கு ஒரு தெம்பு வந்துச்சு, நீ நான் ஜென்மத்துக்கு சாக மாட்டேன். அப்போ எப்படி பாருங்க, அப்போ நல்ல பேச்சுங்கிறது ஆட்களை தன்பால் பார்த்தோன்னே அதானே, இல்லைன்னு என்ன ஆகும். அதே மாதிரி ஜோதிடம் ஜாதகம் இதெல்லாம் பார்க்குறாங்க, அது பார்க்கலாம், அது வந்து கணக்குன்னு சொல்கிறாங்க. வானவியல் சாஸ்திரம்லாம் ரொம்ப போட்டு படுத்தப்படாது. சிலர் எப்போ பார்த்தாலும் எதுக்காக இருந்தாலும் சரி ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை, சகுனம் பார்த்தே பாடப்படுத்துவாங்க. ஒரு கோஷ்டி பொண்ணு பார்க்க கிளம்பியிருக்காங்க பஸ்ஸில். கண்டக்டர் எங்கே வேணும்னாரு. ஆமாம், போகிறப்பே எங்கே வரோம்னு கேளு, விளங்கும்யா போகிற காரியம். அப்புறம் அவர் என்ன செய்வார், எல்லாரும் எங்கேருந்து திரும்பி வருவீங்கன்னு கேட்பாரா? இப்படி கேட்க முடியுமா? முடியாது. ஒருத்தர் என்ன பண்ணா, ஜோசிகார்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்தான். அவர் வாங்கினோடனே இப்படி பார்த்தார். 7ஆம் நம்பர் வீடா அப்படின்னு கேட்டார். ஆச்சரியப்பட்ட, வீட்டு நம்பர்லாம் சொல்கிறாங்க. உன் கூட பிறந்தவன் 7 பேர். மூத்தவன் பேர் மாணிக்கம், கடைசி பேர் சபாபதி. காலில் விழுந்துட்டான். ஐயா, இப்படி ஒரு ஜோசியரை நான் பார்த்ததே இல்லையா, எப்படியா அப்படியே அக்குவர் ஆணிவரியா புட்டு புட்டு வைக்கிறீங்க. ஜோசியர் சொன்னார், இது ரேஷன் கார்டு உங்கள் வீட்டுது, போய் ஜாதகத்தை எடுத்து வா, நான் அதை வச்சு வாட்சி சொல்கிறேன், நீ அதை கேட்டு கேட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னா நம்ம எதாக இருந்தாலும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருப்போம். அது யார் சொன்னாலும் சரி, நம்ம வீட்டு ரேஷன் கார்டு ஜோசியர் வாசிச்சார்னா கூட அப்படியே உள்ளபடி சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக அப்போ எதிலெல்லாம் நம்பிக்கை வைக்கலாம், நல்ல விஷயங்கள் நம்பிக்கை வைக்கலாம். இனிமையானது உலகம், பாரதியார் சொன்னார். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா, எல்லாம் இனிமை. இப்போ மழை பெஞ்சா இனிமை, காற்றடிச்சா இனிமை. நமக்கு எது பெஞ்சாலும் நமக்கு கோபமாக தரும். வெயில் அடித்தா என்ன தனியாக முடிச்ச வெயில் அப்படின்னு. மழை பெஞ்சு இப்படி மழை பெஞ்சா அப்புறம் என்ன செய்யுது. அதான் ஒரு ஆள் அன்றைக்கி கேட்டார், உங்கள் ஊரில் தம்பி மழை எப்படி பெய்யுது, நான் எங்கள் ஊரில் தனியாக தான் பெய்யுது அப்படிங்கிறேன். 2 பேரும் கோபத்தில் பேசுகிறாங்களா சந்தோஷத்தில் பேசுகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஒருத்தர் பேசுகிறது எல்லாம் இன்பம் மகிழ்ச்சி தான். குழந்தையோட பேசுறது, வீட்டில் பேசுறது, ஒரு இயற்கை காட்சியை பார்க்கறது. அதே மாதிரி யார் என்ன கேட்டாலும் சரி அதுக்கு ஒரு சந்தோஷமான பதில் சொல்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடுறோம், மகிழ்ச்சி சந்தோஷம் நல்லா இருங்க இப்படி பாராட்டுறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேளுங்க, தமிழில் என்னப்பா எப்படி இருக்கேன்னு கேளுங்க, என்னமோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே இங்கிலீஷில் கேட்டால் உடனே ஃபைன் அப்படின்னு சொல்லுவேன். அது என்னன்னு தெரியல, ஏன்னா அந்த வார்த்தைக்கு மேலே வேறு வார்த்தை தெரியாது, அதுக்காக அப்படி சொல்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படியே பேசி இந்த தமிழ் மேலே நமக்கு ஒரு பயம் வருது. எப்படின்னா, இப்படியே பேசி தமிழை மறந்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2000 வருஷமாக தமிழ் நினைச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அம்மா அழகாக இருக்குது வார்த்தை. அம்மானு எங்கே சொல்லுதுக்கு பிள்ளைங்க சொல்கிறதில்ல. மம்மியும் கிடையாது, மம் அவ்வளோதான் சுருக்கிட்டாங்க. அப்பா அதுக்கு டாடியும் கிடையாது, டேட். நீ கொஞ்சம் கழிச்சு டாய் அப்படின்னாலும் சரின்னுவாங்க. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம்னு திரும்பிச்சு. அப்படியே அவங்க கூட பேச முடியாத பிள்ளையாக்கு நினச்சி, என்ன உங்கள் மம்மியை மம் அப்படின்னு கூப்பிடுங்க, எங்கள் மம்மியை நாங்கள் மம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. அப்படியே அவங்க பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன், மேக்சிமம் அப்படி கூப்பிடுவாங்க. உங்கள் சின்னம்மாவை மினிமம், நல்ல குடும்பம். இப்படி மம் போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஒரு கவிஞன் அழகா சொன்னா, அம்மா என்றது மாடு, மம்மி என்றது குழந்தை. அதாவது மாடு கூட அம்மாங்குது, பிள்ளைய வந்து மம்மின்னு கூப்பிடுதே. எதுக்கு சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா, நல்ல அருமையான சொற்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. இப்போ உதாரணமாக பேசினான் அப்படி ஒரு சொல்ல எடுத்துக்கங்களேன், எத்தனை சொல்ல வச்சிருக்கேன் தெரியுமா? கூறினான், செப்பினான், மொழிந்தான், நவின்றான், களறினான், அரைந்தான், புகன்றான், இத்தனை சொல்ல வச்சிருக்கோம். இது எதையுமே சொல்றதே இல்லை நம்ம. அவர் எப்படி பேசினாரா? கொத்துனா முதல் வார்த்தை. கொத்துறதுனா என்ன? பாம்பு கொத்தும். இன்னொன்று கொத்து புரோட்டான்னு ஒன்று இருக்கு, டட்டர்ன்னு போட்டு கொத்திட்டு இருப்பாங்க. சரி, இன்னொருத்தர் எப்படி பேசினானா? செதுக்குனா. நடுவர் பிராண்டி விட்டான். இப்போ இன்னும் சில இதில் பார்த்தீங்கன்னா, நல்லா பேசினா பின்னிட்டான். ஒரு ஸ்கூலில் பேசிட்டு இறங்கினேன், எப்படி இருந்துச்சுன்னு கேட்டேன், கொன்னுட்டீங்க அப்படின்னு சொன்னான். அது இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியவே இல்லை. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் பயங்கரம் அப்படி சொல்லுவாங்க. அது எதுக்கு பயன்படுத்துனே தெரியாது. வீடு எப்படி பயங்கரமான வீடு, சாப்பாடு பயங்கரமாக போட்டாங்க, படிப்பு பயங்கரமாக படிப்பானி அந்த பையன். இப்போ இந்த பையன் பொண்ணு பார்க்க போயிருந்திருக்கான், பொண்ணு எப்படின்னு கேட்டாங்க, பயங்கரமான பொண்ணு அப்படின்னா. இப்போ இது என்ன சொல்கிறது? இப்போ பாருங்க, பேசினான், கூறினான், செப்பினான், களறினான், அரைந்தான், புகன்றான், நவின்றான், இத்தனையும் தூக்கி வச்சுவிட்டு கொத்தினான், செதுக்கினான், சீவினான், சொதப்பினான், பின்னிட்டான், கொன்னுட்டான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிரிச்சா நல்லது, சிரிக்க நல்லது. வாய் விட்டு சிரிச்சிங்களா? இன்னும் சிரிக்கலாம், கொஞ்சம் பொறுங்க.